வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 சம்பந்தமான ஒரு சில தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கேட்குறது மைவி3 சம்மந்தமாக ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கா. ஸோ நம்ம லாஸ்ட் அப்டேட்டாக பார்க்க போனோம்னா எம்டி சாருக்கான ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பைல் கிராண்டடாக இருக்குது. அதை தொடர்ந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்துருக்குதா, ஸோ எம்டி சார் எப்போ நேரில் பேசுவாங்க, எப்போ பேமெண்ட் கிடைக்கும், எப்போ கம்பெனி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்டாக இருக்கட்டும், நேரில் பார்க்கக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த விதமான ஒரு அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த வீடியோ நம்ம போட வந்திருக்கிறோம். மைவி3 சம்மந்தமாக நிறைய பேர் ஆதரவாகவும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதிர்ப்பாகவும் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு சில தரப்புலேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆதரவாக நிறைய பேர் போடுறதுனால தான் இப்போ மைவி3 சம்மந்தமாக கேஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ல கூட நீங்களாம் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாசிட்டிவாக போடுறதுனால தான் கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு, பேமெண்ட் கிடைக்காம இருக்குது. ஸோ கேஸ் கொடுத்துருந்தா கூட ஒரு வேளை பேமெண்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கமெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அவங்களுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா பகிர்ந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை அவங்க சொல்கிற மாதிரி நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இந்த சேனல் மூலியமாகவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ புகார் கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ ஆதரவாக போடக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை அவங்க தெரியப்படுத்தியிருப்பாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோக்கும் இதே கமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்க்கும்போது, ஸோ இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம், இப்போ கம்பெனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ எப்படி பழைய அமௌண்ட்டை கொடுக்க முடியும், புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா புதுசாக தான் காசை போட சொல்லுவாங்க, பழைய அமௌண்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் வராது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே போய் தெரியும். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஸோ எப்படி கம்பெனி அடுத்து ரன் ஆகும், எப்படி கம்பெனிலேருந்து பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எம்டி சார் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கிற வகையில் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு விசாரித்த தகவலையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் தான் இந்த வீடியோ மூலியமாகவும் இந்த சேனலில் நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்புறதும் சரி, நம்பாமல் இருக்கிறதும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் இந்த வீடியோ மூலியமாகவும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ பல பேர் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு புரிதலில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக போடுறதுனால தான் புகார் கொடுக்காமல் இருக்கிறாங்க, இன்னும் பேமெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு புரிய வைக்கணுங்கிற வகையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் இந்த வீடியோவில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ கம்பெனி சம்மந்தமாக வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவரை நமக்கு எந்த விதமான ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ லாஸ்ட் அப்டேட்டுங்கிறது ரிலாக்ஸேஷன் கிடைச்சது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக வந்துருக்குது. அந்த அப்டேட்லேயும் நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. வேறு ஏதாவது அப்டேட் எனக்கு தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் முக்கிய மைவி3 நம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மைவி3 சம்மந்தமாக எனக்கு வேறு ஏதாவது அப்டேட் தெரிய வந்ததுன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.